சுந்தரத்தின் வீடு தங்கம், பட்டு மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் நிரம்பியிருந்தது. மேலும் அவரது பெயர் அவரது தாராள மனப்பான்மைக்காக நாடு முழுவதும் அறியப்பட்டது. ஒவ்வொரு பண்டிகையிலும் அவர் பணக்கார வணிகர்கள், நில உரிமையாளர்கள் மற்றும் கோயில் பூசாரிகளுக்கு ஏராளமான பணத்தை நன்கொடையாக வழங்குவார். ஆனால் ஒரு மாலையில் சுந்தரன் வீடு திரும்பும்போது கோயில் படிகளுக்கு அருகில் ஒரு ஏழை வயதான பெண் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவளுடைய உடைகள் கிழிந்திருந்தன. அவள் ஒரு காலியான கிண்ணத்தை வைத்திருந்தாள். அவள் மெதுவாக, ஐயா, தயவு செய்து ஒரு கைப்பிடி அரிசியை தர முடியுமா? என் பேர குழந்தைகள் காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்று கேட்டாள். சுந்தரன் முகம் சுளித்தார். கிழவி, நான் பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதில்லை. நீங்கள் வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவளை கடந்து சென்றார். நாட்கள் கடந்தன. ஒரு இரவு சுந்தரனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அவன் முன் 2 தங்கப்பானைகள் இருந்தன. ஒன்று நிரம்பி இருந்தது, ஒன்று காலியாக இருந்தது. ஒரு தெய்வீக குரல், நிறைந்த பானை ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்ததன் பிரதிபலிப்பு. காலியான பானை நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்ததன் பிரதிபலிப்பு என்றது. சுந்தரன் அதிர்ச்சியுடன் காலியான பானையை பார்த்தார். ஆனால் நான் மற்றவர்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறேனே என்று அழுதார். அதற்கு அந்த குரல், உண்மையான ஈகை தேவைப்படுபவர்களுக்கு லாபத்தையோ புகழையோ எதிர்பார்க்காமல் கொடுப்பது. நீங்கள் ஆதாயத்திற்காக செய்தது தாராள மனப்பான்மை அல்ல, அது வர்த்தகம் என்று பதிலளித்தது. அவர் விழித்தபோது அவர் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. மறுநாள் காலை அவர் கோயில் படிகளுக்கு திரும்பி அதே வயதான பெண்ணை கண்டார். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவளுக்கு ஒரு பை அரிசி, நாணயங்கள் மற்றும் ஒரு அன்பான புன்னகையை கொடுத்தார். அன்று முதல் சுந்தரன் எதையும் எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு உதவினார். வரியார் கொன்றீவதே ஈகைமர் ரெல்லாங், குறியெதிர்ப்பை நீர துடைத்து. எதையும் எதிர்பார்க்காமல் தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது உண்மையான ஈகை பண்பாகும். மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது.